டான்சிங் மிசைல் கேட்க வினோதமான பேராக இருந்தாலும் ஈரான் தயாரித்த ஏவுகணை மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை எங்கும் பயன்படுத்தாத இந்த ஏவுகணையை தற்போது முதல் முறையாக மத்திய கிழக்கில் ஈரான் ஏவியுள்ளது. இவ்வளவு நாள் மறைத்து வைக்கப்படும் அளவுக்கு அந்த ராக்கெட்டில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கிறது? ஈரானின் சொந்த தயாரிப்பான டான்சிங் மிசைல் எனப்படும் சஜில் 2 ஏவுகணையில் மற்ற ஏவுகணைகளில் பயன்படுத்துவது போன்ற திரவ எரிபொருளுக்கு பதிலாக திட எரிபொருள் பயன்படுத்தப்படுவதால் சில நிமிடங்களிலேயே இலக்கை நோக்கி பாய தயாராகிவிடும். இந்த ஏவுகணை சுமார் 700 கிலோ எடையை சுமந்தபடி 2000 கிலோமீட்டர் வரை இலக்கை நோக்கி பாயும் என மூலோபாயம் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் வகைப்படுத்தியுள்ளது. பிற ஏவுகணைகள் போன்று அல்லாமல் இலக்கை நோக்கி ஏவப்பட்ட பிறகும் சஜில் ஏவுகணையின் பாதையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதால் இது டான்சிங் ஏவுகணை என அறியப்படுகிறது. ஏவுகணையின் பாதையை கணிக்க முடியாததால் இஸ்ரேலின் அயன் டோம் போன்ற இடைமறிப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு சஜில் ஏவுகணை பெரும் சவாலான ஒன்றாக அறியப்படுகிறது. 1990களிலேயே சஜில் ஏவுகணை தயாரிப்பில் களமிறங்கிய ஈரான் 2008இல் முதல் சோதனை ஓட்டத்தை நடத்தியிருந்தது. அடுத்த ஆண்டுகளில் பல கூடுதல் சோதனைகள் நடத்தப்பட்டன. அவற்றில் ஒன்று கிட்டத்தட்ட 1900 கிலோமீட்டர் பறந்ததாக கூறப்படுகிறது. சஜில் அமைப்பை அடிப்படையாக கொண்டு பல வகையான ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கியதாகவும் நம்பப்படுகிறது.